கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்சம் என்கிறதான டிவி சேனல் மூலமாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் மிகவும் ஜெப சிந்தனையோடு நாம் இந்த நாளில் வார்த்தை பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 54வது சங்கீதம், அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 54 அதனுடைய 4வது வசனம். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தை முழுமையாக பேசுவதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் கொடுக்கப்பட்ட சுருங்கின நேரத்தில் ஸ்தோத்திரம் சுருங்கிய வார்த்தைகளை ஒரு கருத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே பேசி ஜெபிக்க பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ தேவன் எனக்கு சகாயர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்கிறார், இதோ தேவன் எனக்கு சகாயர். இதை சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் இந்த உலகத்தை படைத்த, இந்த அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் எனக்கு சகாயராய் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமானால் அந்த மனிதன் கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் அவனை கர்த்தர் ஆதரிக்கிற விதங்களையும் குறித்து நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க சோத்திரம், நாம் பல பொழுது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம விருப்பப்படுகிறது உண்டு. சோத்திரம், தேவனுடைய சகாயம் என் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டா நலமா இருக்கும்னு நம்ம பிரயாசப்படுவோம். இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நாம பிரியப்படுகிறது, எப்போ எனக்கு ஆண்டவர் சகாயம் செய்வார், எந்த தருணத்தில் ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்வார், ஏது வழியாக ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்வார், எங்க போனா கர்த்தருடைய சகாயம் எனக்கு கிடைக்கும், எப்படி எனக்கு கர்த்தருடைய சகாயம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பல பொழுதும் வியாகுலப்படுகிறதை நாம் இந்த வாழ்க்கையில நம்ம பார்ப்பதுண்டு, அநேகருடைய வாழ்க்கையில பார்ப்பதுண்டு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாள்ல சோதரம் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் கர்த்தர் எனக்கு சகாயர். அப்படி என்று சொல்ல வேண்டுமானால் சோதரம் அவர் கர்த்தரை குறித்திருந்த அறிவு, சோதரம் கர்த்தரை குறித்த அறிவு அவருடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருந்தது. சோதரம் அவர் ஆண்டவரை குறித்து அதிகமாக புரிந்து வைத்திருந்தார். சங்கீதக்காரனாகிய தாவீது சோதரம் கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஆண்டவருடைய சகாயத்தை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த பகல் வேளையில் ஒரு காரியத்தை கருத்தாய் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் நமக்கு குடும்பத்தை தந்திருக்கிறார், நமக்கு நல்ல சபையை தந்திருக்கிறார், நமக்கு இனஜன பந்தங்களை, அருமையான தேசத்தை, கிராமங்களை, பட்டணங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று பிரியப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சோதரன் எப்பொழுதுமே ஒரு காரியம் கருத்தாய் இருக்க வேண்டும். நாம் சகாயம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் நாம் சகாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சோதரன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு நலமாய் இருக்கும். பாருங்க, வசனம் ஆண்டவர் சொல்லும் பொழுது சோதரம் மலைமேல் பிரசங்கத்தில் ஏசப்பா தம்முடைய சீஷர்களுக்கு, கூடி வந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒரு சகோதரன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள பிரியப்பட்டா அவனுக்கு அவனுடைய அங்கியை என்ன செய்ய, அவனுக்கு கொடுத்து விடு. அதுதான் ஆண்டவருடைய உபதேசம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் வந்துட்டு 1 மைல் தூரம் நடப்பதற்காக உங்களோட கேட்டுக்கொண்டா நீங்க என்ன செய்யணும், 2 மைல் தூரம் அவனுடைய பிரியத்துக்காக என்ன செய்யுங்க, நடைங்க. இந்த ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார். அப்படி என்றால் சோதரன் மற்றுள்ளவர்களுக்கு எந்த மட்டும் நம்ம சகாயம் செய்ய வேண்டுமோ, எந்த மட்டும் உதவி செய்ய வேண்டுமோ, அது கர்த்தருடைய பிரியமாக இருக்கிறது. நீங்கள் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, சகாயம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்று கர்த்தர் வசனத்தில் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். சோதர நிரூபங்கள். இந்த சோதர சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரியமாய் இருக்கிறோம் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய இனஜன பந்தங்களுக்குள்ளாக, நம்முடைய சபைகளுக்குள்ளாக நாம் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்,
ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சகாயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் சகாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கணவன் மனைவிக்குள்ளாக எடுத்து பாருங்க. ஸ்தோத்திரம். மனைவி கடந்து மாடு மாதிரி வேலை அப்படியே கடினமா வேலை செய்வாங்க. ஒரு சின்ன ஒரு வேலை உதவி செஞ்ச கேட்டால் என்ன செய்ய மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் பிரியப்படுகிறது அதல்ல, ஒருவருக்கொருவர், ஒரு குடும்பத்தை ஆண்டவர் இணைத்து இருக்கிறார் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். ஒருவருக்கொருவர் உதவி செய்யும்படியாய் நம்மை ஒரு குடும்பமாய் இணைத்து இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னுடைய மனைவிக்கு என்னுடைய புருஷன், இந்த புருஷன் தான் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். அந்த திட்டத்தின் பிரகாரம் அவர் இணைத்து இருக்கிறார். அந்த இணைப்பை நாம வாழ்க்கையில நாம சுதந்திரித்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே அதை புரிந்து கொண்டு நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக, என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக நான் ஒற்றுமை உள்ளவராக இருக்க வேண்டும். நான் ஸ்தோத்திரம் சகாயம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, அநேக பிள்ளைகள் தாய் தகப்பன்களுக்கு சகாயம் செய்ய மாட்டாங்க. ஸ்தோத்திரம். படிக்கிற காலங்களில் பிள்ளைகளை குளிச்சோத்துறது என்ன, பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கறது என்ன, ஓடி ஓடி கொண்டு கொடுப்பாங்க ஆகாரம். ஸ்தோத்திரம். பிள்ளை ஓடி ஓடி நடந்துட்டு இருப்பான். அப்படியே கூட ஏதாவது சொல்லி சொல்லி ஆகாரத்தை ஊட்டி விடுவாங்க, பாசத்தை வாரி கொடுப்பாங்க. ஆனா பாருங்க, சில நாட்கள் தாண்டும் பொழுது பிள்ளைகள் படித்து முன்னேறுவாங்க, மேலான ஒரு பதவிக்கு நேரம் வரும் பொழுது பெற்றோர்களை கைவிடுகிற ஒரு அனுபவம், பெற்றோர்களை அநாத ஆலயங்களிலே கொண்டு ஸ்தோத்திரம் உதறி தள்ளுகிற அனுபவம், ஸ்தோத்திரம் சகாயமற்று போகிற அனுபவம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பிரியமாய் இருக்கிற ஒரு காரியம், நீங்கள் தேவனுடைய சகாயத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் பிரியமாய் இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவாய் வருகிறது. இந்த நாளிலே உங்கள் ஜீவியங்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர், பெற்றோர் ஒருவருக்கொருவர் சகாயராயிருங்கள். பெற்றோருக்கு பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சகாயம் செய்யுங்கள். உங்கள் சகோதரர்களுக்குள்ளாக சகாயராயிருங்கள். ஒருவருக்கொருவர் சகாயம் செய்வதில் நாம் அனுதினமும் பலுகி பெருக நாம் பிரயாசப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு வார்த்தை மூலமாய் உபதேசம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போ சகாயம் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற சகாயத்துக்கு மிகவும் மதிப்பு இருக்குங்க. இந்த உலகத்தில் ஒரு சகாயம், ஒரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் வழி. நமக்கு ஒருவேளை ஒரு பண தேவை இருக்கிறது, அந்த பண தேவைக்காக ஒரு சகாயம் செய்வதற்கு ஒரு மனிதர் ஒரு வேளை முன் வரலாம். இல்லை ஒரு வேளை பலவீனப்பட்டு வழியில் விழும் பொழுது எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிப்பாங்க. அப்போ அதற்காக ஒருவர் சகாயம் செய்யலாம். ஆனால் ஏதோ சூழ்நிலைகளில் மனுஷன் பார்த்து சகாயம் செய்யும் பொழுது நாம் அழைத்த ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நாம் பிறந்த நாள் முதல், பிறந்த இந்த உலகத்திலே விழுந்த நாள் முதல், நம் தாயின் கருவிலே உருவான நிமிஷம் முதலாக கர்த்தர் நம்மை பராமரித்து நமக்கு அனுநிமிஷமும் தேவையான சகாயங்களை என் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் எத்தனை இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்து என் சூழ்நிலைகளில் எல்லாம், என் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் கொண்டு இம்மட்டுமா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்பிக்கை உள்ள தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சகாயம் வேணும்னு பிரியப்படுவோம். ஆனா அடுத்தவங்களுக்கு சகாயம் செய்கிறதுல யாருக்குமே என்ன இல்லை, பிரியம் இல்லை. ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபத்தில் வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். உன் சகோதரன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் பொழுது உனக்கு வஸ்திரம் கிடைக்கட்டும்னு சொல்றதில் அர்த்தம் இல்லை, வஸ்திரம் கொடுக்கணும். ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது ஆகாரம் கிடைக்கட்டும்னு சொல்றதில் அர்த்தம் இல்லை. ஆகாரம் என்ன செய்யுங்க, கொடுங்க, உதவி செய்யுங்க என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். அப்படி என்றா ஸ்தோத்திரம், நாம் அடுத்தவர்களுக்கு சகாயர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் அதன் மத்தியிலே சகாயம் செய்கிற ஒரு தெய்வம் நமக்கு துணை நிற்பார் என்பதை உறுதியாய் நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யார் உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய சகாயத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில கர்த்தருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் விருப்பப்படுகிற சகாயம் செய்கிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில இல்லாம இருந்தது. ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் அதை கடைபிடிப்பதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக, நம்முடைய உறவுகளுக்குள்ளாக, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் ஸ்தோத்திரம் நாம் சகாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இங்க தாவீது தெளிவாய் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இதோ தேவன் எனக்கு சகாயர். ஸ்தோத்திரம்.
அவர் சொல்றார், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு என்ன செய்யப்படேன், பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்படி என்றால் எந்த சூழ்நிலையிலும் தாவீதோடு கூட இருந்த ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை தாவீது உணர்ந்திருந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? எனக்கு கூட சகாயராக என்னால் இந்த அண்ட சராஜரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு சகாயராக இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட விசுவாசம் இந்த பகல் வேளையில் உங்களுக்குள்ளாய் உருவாக்கப்படுவதாக என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஸ்தோத்திரம். 2 காரியத்தை உங்கள் மத்தியில் சுருக்கமாய் சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்காய் பிரயாசப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். 2 காரியங்கள் சகாயத்தினுடைய ஸ்தோத்திரம் அடையாளங்கள். ஸ்தோத்திரம். சகாயத்திற்கு எப்படி சகாயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் சில அடையாளங்கள் இருக்கிறது. அந்த 2 அடையாளத்தை நம்ம சிந்திப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோம். ஸ்தோத்திரம். எபிரேயர் எழுதின நிருபம் அதனுடைய 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். எபிரேயர் எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 6வது வசனம். ஸ்தோத்திரம். அந்த வசனம் சொல்கிறது, ஸ்தோத்திரம், அதனாலே நீங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கிறார் என்றால் இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, நான் பயப்படேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளாக அநேகருடைய வாழ்க்கையில உலக மனுஷர்களுக்குள்ளாகவும் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் பயம் என்கிற காரியம் மிகவும் தீவிரமாக பார்க்கப்படுகிறது. ஒரு தலைவலி வந்தா பயம், ஒரு காய்ச்சல் வந்தா பயம், கொஞ்சம் சுவாசம் விட்டு அனுபவம் இருந்தா உடனே பயம், கொஞ்சம் தலை சுத்திருச்சுன்னா ஐயோ எல்லாமே சுத்தி போச்சு, எல்லாம் பயம். இன்னைக்கு உலகத்திலே வாழ்கிற மனுஷன் எதற்கு பயப்பட வேண்டும் என்கிறதான அறிவில் ஆதபடிக்கு எல்லாவற்றுக்கும் பயப்படுகிற ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனம் சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கிறார் என்றால் தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. பாருங்க, ஒரு வாட்டி சீஷர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றார், நீங்க அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி படகுல ஏற்றி துரிதப்படுத்தி விடுகிறார். அவங்க சீஷர்கள் படகுல அப்படியே பிரயாணப்பட்டு போகிறாங்க. பிரயாணப்பட்டு போகும் பொழுது ஹல்லேலூயா, கடலுடைய கொந்தளிப்பினால, கடலுடைய காற்று அதிகமாக பலமாக இருந்ததுனால கடலை மிகவும் வருத்த பிரயாசப்படுகிறாங்க. இவங்க பிரயாசப்பட்டது நிமித்தமாக கலக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இயேசு அவர் கடலின் மேலே நடந்து வருகிறார். அந்த நிமிஷத்தில் எல்லாரும் பயப்படுகிறாங்க. ஆவேசம் என்று சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு ஹல்லேலூயா, அந்த வார்த்தை அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றார், நான் தான் சொல்லி ஆண்டவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ற பிற்பாடு அதுல சீஷர்ல பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் நீர் என்றால் நானும் உம்மை போல என்ன செய்ய வேண்டும், படகு இந்த கடலின் மேல நடக்கணும். அதை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்றார், அப்ப நீ வா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அனுமதி கொடுக்கிறார். அங்கதான் இருக்குது பாருங்க. இப்போ அந்த அனுமதி யாரோ கேட்டு அனுமதி பெற்றுக்கொண்டாங்க, இயேசு கிறிஸ்துவரும் கேட்டுதான் என்ன செய்யறாரு, அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனா பாருங்க, எப்ப அனுமதி கிடைச்சதோ அவர் மெதுவாக காலடி எடுத்து வச்சு தண்ணீர் மேல நடக்க ஆரம்பித்து எப்பொழுது ஆண்டவருடைய லட்சியத்தை விட்டுவிட்டு ஆண்டவரை பார்க்கிற அந்த அனுபவம் விட்டுக்கிட்டு தன்னுடைய சிந்தனைகள் மற்ற காரியத்துக்கு நேராக விலக்கப்பட்டதோ, அந்த அடிக்கிற காற்றையும் அலைகளுடைய பலத்தையும் பார்க்க ஆரம்பித்தானோ, அந்த இடத்துல வசனம் சொல்கிறது, அவன் அமிழ்ந்து போக ஆரம்பித்தார். பேதுரு அமிழ்ந்து போக ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவை கரம் பிடித்து ஆண்டவர் உயர்த்தி நிறுத்தி விட்டு சொல்றார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருக்குள்ளாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் பலனடைய வேண்டும்.
நமக்கு சகாயர் ஆண்டவர் இருக்கிறார்ங்கிற விசுவாசம் நமக்குள்ளாக உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் சகாயர், நான் எதிலும் குலங்கி போவதில்லை, நான் எதிலும் கவலைப்பட்டு போவதில்லை, நான் எதிலும் உடைக்கப்பட்டு போவதில்லை. காரணம், இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு எனக்கு சகாயராக இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோதரன், கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்கிறது, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சோதரன், ஹல்லேலூயா. இன்றைக்கு பயங்கள் குடும்பங்களை விட்டு விலகுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி பிரயாணம் ஆரம்பித்தது உண்மை என்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார். அவருடைய வசனத்தின் பிரகாரம் உன்னுடைய வாழ்க்கையை நீ ரூபப்படுத்திக் கொள், அவருடைய வசனத்தின் பிரகாரம் அவரை பற்றிக்கொள், அவருடைய வசனத்தின் பிரகாரம் நீ அவரை நோக்கி பார். கர்த்தர் நிச்சயமாக உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. பாருங்க, ரெண்டு காரியத்தை சோதரன் ஹல்லேலூயா இந்த இடத்துல நாம சிந்திப்பதற்காக பிரயாசப்படும். ஒன்று, சோதரன் ஹல்லேலூயா அதனுடைய சோதரன் சகாயர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கிறார் என்றால் நமக்குள்ளாக பயம் இருக்காது, பயப்பட வேண்டிய காரியம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சோதரன் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 56 அதனுடைய 9வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் திருப்புவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56 அதனுடைய 9வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. சோதரம், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை ஒரு வாட்டி கூட வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தெளிவாய் அந்த வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சத்துருக்கள் சூழாத வாழ்க்கையில் நமக்கு மாமிச ரத்தங்களோடு என்ன இல்லை? இந்த உலகத்தில் போராட்டங்கள் இல்லை, பிரச்சனை இல்லை. அவர்களை நாம் சிநேகிக்க வேண்டும். எந்த சத்துருக்களாக இருந்தாலும் நம்ம சிநேகிக்க வேண்டும், அவர்கள் மேல் அன்பாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம், வசனம் தெளிவாய் சொல்கிறது. இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்மை சூழ்ந்து இருக்கிற அநேக சத்துருக்கள் இருக்கலாம். ஸ்தோத்திரம், மாமிசமான சத்துருக்களை சொல்லவில்லை, தவறாக நினைத்து விடாதீர்கள். பாருங்க, ஸ்தோத்திரம், நமக்கு போராட்டம் உள்ளது ஸ்தோத்திரம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும், சரிதான். ஆனா சத்ருவானவன் பல மனிதனுடைய வாழ்க்கையிலே பல வழிகளில் நம்மோடு கிரியை செய்வதுண்டு. சோதரம், ஆனால் சோதரம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சத்ருவானவன் ஒருவேளை சோதரம் பலவீனங்களை கொண்டுட்டு, சோதரம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சோர்வுகளை கொண்டுட்டு, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பல சோதனைகளை கொண்டுட்டு உங்கள் ஜீவியங்களை பல மாம்சமான காரியங்களுக்கு நேராக அடிமைப்படுத்தி உங்கள் ஜீவியங்களை சோதரம் ஹல்லேலூயா கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் இந்த பகல் வேளையிலே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோதரம், உங்களுடைய சத்துருக்கள் இன்றைக்கு பின்னிட்டு போகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களுக்கு நேராய் ஒரு கரத்தை நீட்ட வேண்டுமானால் அவர் நமக்கு சகாயராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் சகாயராய் இருக்கிறார் என்றால் ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? பின்னிட்டு செல்வார்கள், பின்னிட்டு செல்வார்கள். சத்துருக்கள் பின்னிட்டு செல்லணும்னா அந்த இடத்துல ரெண்டு காரியம் தெளிவாக அந்த இடத்துல சுருக்கமாய் சொல்லி முடிக்க பிரயாசப்படுகிறேன். பாருங்க, அந்த இடத்துல ரெண்டு கருத்தை ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் தெளிவுபடுத்துகிறார். பாருங்க, ஒன்று ஸ்தோத்திர சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு. ஸ்தோத்திரம், யாரை நோக்கி கூப்பிடணும்? இன்னைக்கு மனுஷன் பலவிதமான விக்கிரகங்களை கை வேலையினால உருவாக்கி அவைகளை நோக்கி கூப்பிடுகிறான். எனக்கு இதை செய்யும், அதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும் என்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, கை வேலையினால் செய்யப்பட்ட எந்த விக்கிரகத்திலும் அவர் வாசமாக இருக்கிறதில்லை என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம், இந்த வசனத்தில் சொல்ற உம்மை நோக்கி கூப்பிட்டு, உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஸ்தோத்திரம் நாளிலே, ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே. பாருங்க, அப்ப நம்முடைய லட்சியம் ஒன்று அவரை நோக்கி கூப்பிடணும். யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடணும். ஸ்தோத்திரம், வசனத்தில் ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. பர்த்திமை என்கிறதான ஒரு குருடனை குறித்து ஆண்டவர் சுவிசேஷ புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பர்த்திமை என்கிற குருடன் ஸ்தோத்திரம், அவனுக்கு பார்வை இல்லை, ஸ்தோத்திரம், அவனுக்கு செவி நன்றாய் கேட்கிறது.
ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம், இயேசு வருகிறார் என்கிறதான செய்தி அவனுடைய செவிகளுக்குள்ளாக வந்த பொழுது பர்த்திமாய் குருடன் என்ன செய்தான் தெரியுமா? சத்தம் போட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தம் போட்டு அழைக்க ஆரம்பித்தார். பாருங்க, இந்த சத்தத்தை கேட்ட பொழுது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சீஷர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவனை அதட்ட ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி நின்றவங்க என்ன செய்கிறாங்க? அதட்டுகிறாங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் பாரம்பரியமான காரியங்களை விட்டு வழி விலகி வருவதற்கு, அந்த பாரம்பரியமான காரியங்களை விட்டு கர்த்தருக்கு நேராய் வருவதற்கு மனமடி உள்ளவர்களாக இருக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? இல்ல ஆத்தில ஒரு கால், இல்ல சேத்தில ஒரு கால் என்கிற அனுபவத்தில் இன்றைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களை நான் உமிழ்ந்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இங்க பர்த்திமாய் குருடன் தன்னுடைய சுற்றுவட்டத்தில் பார்க்கல. அநேகருக்கு நினைக்கிறாங்க, நான் இயேசுவை ஆராதிச்சா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி போனா எப்படி ஆகும், இப்படி என்றெல்லாம் பல கேள்விகள் பல மனிதனுடைய இருதயத்தில் வருவதுண்டு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், பர்த்திமாய் என்கிற குருடன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டான். எப்படி பெற்றுக்கொண்டான்? ஸ்தோத்திரம். உலக அந்த சூழ்நிலையை பார்க்கல, அந்த சுற்று வட்டாரத்தை பார்க்கல, அவனை அதட்டினவர்களை பார்க்கல, குற்றம் சொன்னவங்க பார்க்கல, குறை சொன்னவங்களை பார்க்கல. யார் யார் என்னதான் சொன்னாலும் எனக்கு ஒரே ஒரு லட்சியம், இந்த வழியாக கடந்து போகிறவர் இயேசு என்கிற மகாராஜா, அவர் எனக்கு சுகத்தை தளிக்கிறவர் என்பதை அவன் மனப்பூர்வமாய் விசுவாசித்திருந்தார். அவர்கள் எவ்வளவாக அதட்டினார்களோ அதற்கும் மேலாக அவன் மீண்டும் சத்தத்தை எழுப்பி அவன், ஆண்டவரே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி அழைக்க ஆரம்பித்தான். பாருங்க, அந்த திரளான கூட்டம், இயேசு கடந்து போகிற இடத்துல திரளான கூட்டம் உண்டு, அநேக ஜனங்கள் போகிறாங்க. ஆனா வசனம் சொல்கிறது, அந்த கூட்டத்தின் மத்தியிலும் பர்த்திமாய் குருடனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில எந்த சத்தத்துல இத்தனை பேர் கூப்பிடுகிறாங்க, இத்தனை பேர் ஆராதிக்கிறாங்க, இத்தனை ஜனங்கள் நோக்கி பார்க்கிறாங்க, ஏன் சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரான்னு ஒரு வேளை எனக்கு கேள்வி இருக்கலாம். நோ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஆடுகளுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய, ஹல்லேலூயா, அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய சத்தத்தை அனுநிமிஷமும் ஹல்லேலூயா அவர் உணர்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகி போகவில்லை, கிரியை செய்யக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது. இந்த பகல் வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. எனக்கு ரட்சிப்பு ஒருவரிடமாக தான் இருக்குது, இயேசுவிடம் இருக்கிறது. நமக்குரிய ரட்சிப்பு இயேசுவிடம் இருக்கிறது. இயேசப்பாட்ட கேளுங்க, இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று சொன்னீங்கன்னா நிச்சயமாய் அவர் நமக்காக மனம் இறங்குகிற நல்ல அன்பின் தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பர்த்திமாய் குருடன் ஸ்தோத்திரம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு ஸ்தோத்திரம் அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டான். 2 பாருங்க, ஸ்தோத்திரம் கூப்பிடணும். அநேகர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? ஒன்று, தாவீது இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், நான் உம்மை நோக்கி என்று சொல்லிட்டு, 2வது கூப்பிட்டு ஸ்தோத்திரம் அவரை நோக்கி கூப்பிட்டா. அப்போ ஒன்று அவரை நோக்கணும், 2 அவரை நோக்கிறது மாத்திரமல்ல, நாம கூப்பிடணும். அநேகர் நினைக்கிறாங்க அவர் என் இருதயத்தை வாஞ்ச எல்லாம் அறிகிறாரு, அதனால நான் கேட்க வேண்டிய தேவை கிடையாது, எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். நிச்சயமா அறிகிறார், அவர் நிச்சயமாய் அறிகிறார். நம்முடைய நாவில் இருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பதாகவே அவருடைய அந்த காரியங்களை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நிதானித்து அறிகிற தெய்வம். ஆனால் ஒன்று வசனம், ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவர் தெளிவாய் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாய் கற்று தந்திருக்கிறார். இந்த பகல் வேளையிலே ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். கேட்க வேண்டிய காரியத்தை நிச்சயமாக நாம் கேட்டே ஆக வேண்டும். நாம் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன செய்யணும்? கண்டடையணும். கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டுதாகணும். அதை கேட்கும் பொழுது நிச்சயமாய் தர வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாய் நம் ஜீவியத்திலே தந்து நம்முடைய வாழ்க்கையை போஷிப்பு நடத்த போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக இந்த பகல் வேளையில் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிறவர் என்பதை மறந்து விடாதீங்க.
நாம் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்ய வேண்டுமானால் நாம் ஒருவருக்கொருவர் சகாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், அதுக்குள்ளாக 2 அடையாளங்களை பார்த்தோம். சோத்திரம். ஒன்று, சோத்திரம், நாம் பயம், நம்முடைய பயங்கள் எல்லாம் மாறும். ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு சோத்திரம் பயங்கள் எல்லாம் மாறும். 2, சோத்திரம், நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் பின்னிட்டு போவார்கள். இந்த பகல் வேளையிலே நம் சத்துருக்களுடைய நம்மை நெருங்கி நிற்கிற சத்துருக்கள் பின்னிட்டு போக வேண்டுமானால் நாம் ஒன்று அவரை நோக்கணும். அவரை நோக்கினால் மாத்திரம் போதாது, நாம் அவரை நோக்கி கூப்பிடணும், இயேசுவே என்று சொல்லி அவரோடு நம்முடைய விண்ணப்பங்களை அறிக்கையிட வேண்டும். இந்த பகல் வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? அவர் நமக்கு சகாயராக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல, கைவிடுகிற தெய்வமும் அல்ல. நிச்சயமாய் அவர் முடிவு பரியந்த நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய எல்லா சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் சகாயம் செய்யுங்கள். சோத்திரம். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே அவருடைய சகாயம் நம் ஜீவிதத்தில் நிறைவாய் வெளிப்படும். சோத்திரம். 2 அடையாளத்தை சொன்னேன். கர்த்தர் ஹல்லேலூயா நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. 2, சோத்திரம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நம்முடைய சத்துருக்கள் பின்னிட்டு போவார்கள். நம்முடைய சத்துருக்கள் பின்னிட்டு போக வேண்டுமானால் நாம் அவரை நோக்க வேண்டும். அவரை நோக்கினால் மாத்திரம் போதாது, கூப்பிட வேண்டிய நேரத்தில் நாம் குறித்த நேரத்தில் கூப்பிட்டே ஆக வேண்டும். இந்த சத்தத்துக்கு முன்பதாக எத்தனை பேர் ஒருவேளை இத்தனை நாள் நான் இந்த சத்தியத்தை அறியவில்லை ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி கொண்டிருந்தேன், ஜெபிக்க வேண்டாம்னு நினைச்சேன். ஆண்டவர், இன்னைக்கு இந்த சத்தியத்தை நான் புரிந்து கொள்கிறேன். கேட்க வேண்டிய காரியத்தை நிச்சயமாய் கேட்டே ஆக வேண்டும் என்று நான் உணர்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று பகல் வேளையில் விருப்பப்படுகிறீங்கன்னா ஒரு விச கண்களை மூடி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி அழைத்த பர்த்திமாய் குருடனுடைய சத்தத்தை கேட்டு பதிலளித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் சத்தத்தை கேட்கிறவராக இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு விச கண்களை மூடி இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த சத்தத்திற்கு முன்பதாக செவி சாய்த்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் அனுபவத்தில் எனக்கு சகாயம் யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இன்னைக்கு ஒருவருக்கொருவர் சகாயம் செய்யும் பொழுது கர்த்தருடைய சகாயம் கூட இருக்கும் என்பதை குறித்து நாங்கள் அன்று வார்த்தையின் மூலமாய் சிந்தித்தோமே. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சகாயராய் இருப்பீராக. சோத்திரம். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே மறைத்து வைத்து பாதுகாக்கிற தெய்வம், பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிற தெய்வம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. விசேஷமாக ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரை ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் கேட்க வேண்டாம் என்று நினைத்த ஸ்தானத்தில் இன்று முதல் அதை உண்மையாய் உம்முடைய சமூகத்தில் கேட்க, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்தில் வைக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிருபை செய்வீராக. கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சகாயராக கூடவே இருந்து அனுநிமிஷமும் நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நித்திய ராஜ்யத்திற்கு என்று கர்த்தர் கரம்பிடித்து நடத்தும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் உலகம், பிசாசு, மாமிச சிந்தனைகள் எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. Thank you.